அதப்பா அண்ணா, சமப்பரிவட்ட திருவிழா விஷயமாக அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஓலை அனுப்பப்பட்டு விட்டதல்லவா? அனுப்பியாகி விட்டதண்ணா. இப்போதுதான் நமது பொறுப்பு அதிகமாகிறது. விழாவிற்கு வருகிறவர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு சமமான அம்பலக்காரர்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சிறப்பாக உபசரித்து உரிய முறையில் கௌரவிக்க வேண்டும். அதிலும் பட்டமங்கலத்தார் தனிப்பட்ட முறையில் நம்மிடம் பகை கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் அவரை சிறந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் அண்ணா. அதப்பா, இப்போது நான் உன்னிடம் மிக முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன். இதை செய்ய உன்னை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை என்பதால் தான் உன்னிடம் இதை செய்யச் சொல்கிறேன். இதை நீ சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். அண்ணா, நீங்கள் அதை பற்றி இந்த அளவிற்கு சொல்லும் போது நான் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனா? சொல்லுங்கள் அண்ணா. அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரும் பாகனேரிக்கு வருவது முதல் திரும்பி போகும் வரை அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்கள், ஏன் உறவினர்கள் என்று கூட சொல்லலாம். அவர்களுக்கு சிறு சங்கடம் நேர்ந்தாலும் அது நமக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும். அதனால் அவர்களுக்கு எந்த சங்கடமும் நேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு. அம்பலக்காரர்கள் அனைவரும் இங்கிருக்கும் வரை அவர்கள் எவருக்கும் எந்த தீங்கும் நேராமல் கண்காணிக்க வேண்டியது நமது கடமை. அதனால் அம்பலக்காரர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அவர்களை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இதை நான் நிச்சயம் சிறப்பாக நிறைவேற்றுவேன். அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவர் மீதும் சிறு தூசு கூட விழாமல் கண்காணித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி சொல்லாதப்பா. சரி, நீ சென்று மற்ற பணிகளை கவனி. சரிங்கள் அண்ணா. ஐயா வாருங்கள். வணக்கம். கணக்கு பிள்ளை, யார் இவர்? நமது பாகநெறியில் எந்த விசேஷம் நடந்தாலும் சமையல் பணி செய்யும் சாந்தப்பருக்கு உடல்நிலை சரியில்லை. எழுந்து உட்காரக்கூட முடியாத நிலையில் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடடா, மிகவும் நல்ல மனிதர். தொடர்ந்து நமக்காக இங்கு சமையல் பணி செய்தவர். நலபாகம் என்பார்களே, அப்படி ஒரு கைப்பக்குவம். அவர் வயது முதிர்ந்து தளர்ச்சி அடைந்து விட்டார். சென்ற முறை வந்திருந்த போதே அவர் சற்று தளர்ந்திருந்தார் என்பது நன்றாக தெரிந்தது. சரி, போகட்டும். இவரை பற்றி சொல்லுங்கள். இவர் பெயர் மூக்கையன். வணக்கம் ஐயா. சாந்தப்பரோடு நீண்ட காலம் இருந்தவர். சாந்தப்பரே இவர் பெயரை சொல்லி, இவர் சமைத்தால் நான் வந்து சமைத்தது போல்தான் அந்த அளவிற்கு சிறப்பாக சமையல் பணி செய்யக்கூடியவர் என்று சொன்னார். அதனால்தான் நானே நேரில் சென்று இவரை அழைத்து வந்தேன். சாந்தப்பரே சொல்லி அனுப்பினார் எனும்போது தகுதியுள்ளவராகத்தான் இருப்பார். இதற்கு முன் நீங்கள் எங்கெல்லாம் சமையல் பணி செய்திருக்கிறீர்? மேலை நாட்டு உலகநாத அம்பலக்காரர் வீட்டில் நடந்த திருமணத்திற்கு 3000 பேருக்கு மேல் வந்த அத்தனை பேருக்கும் நான் பிரம்மாண்டமான முறையில் சமைத்து போட்டேன். அறுசுவை உணவென்றால் இதுதான் என்று எல்லோரும் மனதார பாராட்டினார்கள் ஐயா. ஓ, அங்கு சமைத்தவர் நீங்கள்தானா? அதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். வடபோகி நாடு தோமாட்சி அம்பலக்காரர் வீட்டில் நடந்த வளைகாப்பு விழாவில் ஏராளமான பெண்கள் வந்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் தாராளமாக பஞ்சான்னம் செய்து போட்டேன். அருமை அருமை என்று திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள். அதற்கு யசமானி அம்மா சென்று வந்தாரே, அவர் கூட அந்த உணவை பற்றி சிலாகித்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமாம் ஆமாம். ஏடுவேட்டை நாடு அம்பலக்காரர் தங்கள் ஊரில் நடக்கும் தேர் திருவிழாவிற்கு வரும் அத்தனை பேருக்கும் அன்னதானம் என்று கூறிவிட்டார். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்த அந்த விழாவில் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல் அத்தனை பேருக்கும் உணவிட்டீர்கள் என்று அவரை பெருமைப்படுத்திய போது அவர் என்னை கை காட்டி எல்லா பெருமையும் இந்த மூக்கையனையே சாரும் என்று கூறிவிட்டார். போதும் போதும், இதற்கு மேல் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. இதேபோல் இங்கு வந்து நாம் அளிக்கும் உணவை உண்ணும் ஒவ்வொரு அம்பலக்காரரும் அருமை அருமை என்று பாராட்டும்படி செய்ய வேண்டும். சரியா?
நிச்சயம் செய்வேன் ஐயா. என் குரு சாந்தப்பன் இடத்தை எனக்கு தந்திருக்கிறீர்கள். அவர் வருடக்கணக்காக இங்கு பணி செய்யும் போது அவருக்கு உதவியாளனாக நானும் இங்கு வந்திருக்கிறேன். இன்று அவருக்கு பதில் அதே பணியை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை. உங்களுக்கு கிடைத்ததாக நீங்கள் சொல்லும் மரியாதை அம்பலக்காரர்கள் மத்தியில் எனக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கேற்ப சிறப்பாக சமைப்பது மட்டும் போதாது. விருந்து பரிமாறும் போது ஒவ்வொரு அம்பலக்காரரையும் தனித்தனியே விசாரித்து சிறப்பாக உபசரித்து மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே செய்வேன் ஐயா. கணக்கு பிள்ளை, கூறுங்க. கோயில் குருக்களிடம் அம்பலக்காரர்களுக்கு அணிவிக்க இருக்கும் மாலைகளை பிரத்யேகமாக தயாரிக்க சொல்லி இருந்தேன். அதை இன்று நேரில் சென்று பார்த்து விடுங்கள். சரிங்கள் ஐயா. சரி, மூக்கையனை அழைத்துச் சென்று சமையல் கூடத்தை காட்டு. அப்படியே ஆகட்டும், வாருங்கள். வா அதம்மா. பார்த்தாயா அறிவழகா, மாலை மரியாதை செய்வதிலிருந்து மதியம் அருந்தும் விருந்து வரை அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறார் வாளுக்கு வேலி. அதிலும் என் அண்ணனை கௌரவிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். இவரை போய் தவறாக பேசி என் அண்ணன் இங்கு வருவதையே தடுக்க பார்க்கிறாரே என் மாமா உறங்கா புலி. உறங்கா புலி என்று பெயரை வைத்துக் கொண்டு நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று உறங்காமல் இருந்தால் நன்று. அதை விட்டுவிட்டு நாட்டில் நல்லதே நடக்கக்கூடாது என்று உறங்காமல் இருக்கிறார். இவருக்கெல்லாம் உறங்கா புலி என்று ஒரு பெயர். இப்போதுதான் நீ நேரில் பார்த்து விட்டாய் அல்லவா? நீ போய் சொல்லிவிட்டால் உன் அண்ணன் அதிலிருந்து மாறி விடுவார். எவர் எதை பற்றி எப்படி சொன்னாலும் தம்பியின் வாக்கில் நம்பிக்கை கொண்டவர் உன் அண்ணன். பிறகு ஏன் வருத்தப்படுகிறாய்? வா போகலாம். Mr. Vallai, what is this? என் ஆத்துக்காரியிடம் சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக செய்த பலகாரம் துரை, எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்ன? ஏதோ பாம் மாதிரி இருக்கிறதே. இது பாம் இல்லை, சொய்யான். Soyan. What? இது என்ன பேர் மிஸ்டர் வெள்ளை? இது ஒரு வகையான இனிப்பு. இதற்கான மாவை எடுத்து எண்ணெயில் ஊற்றும் போது சொய் என்று ஒரு சத்தம் வரும். அதனால் இது சொய்யான். ஓ, இதை சியான் என்றெல்லாம் சொல்வார்கள். ஓகே ஓகே. வாவ், ஃபேண்டாஸ்டிக். உள்ளே போக முடியாத இடத்துக்குள்ளே இதை எப்படி வைத்தீர்கள்? அதுதான் எங்கள் சிறப்பு. நீங்கள் உங்கள் நாட்டில் ஏதேதோ ரசாயனங்களை சேர்த்து பாம் உருவாக்குவீர்கள். நாங்கள் பாம் மாதிரி ஒன்றை செய்து அதற்குள் இனிப்பை வைத்து உணவு பண்டத்தை உருவாக்குவோம். வண்டர்ஃபுல். நான் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கேன். அங்கங்க கொடுக்கிற ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கேன். நார்த் இந்தியன் டிஷ் விட சவுத் இந்தியன் டிஷ் வெரி டெலிஷியஸ், வெரி வெரி டிஃபரெண்ட். எதனால அப்படி சொல்றீங்க துரை? எங்கள் உணவு முறை ரொம்ப சிம்பிள். ஒரு பிரெட் இருந்தா போதும், அதுக்கு கொஞ்சம் மட்டன், சிக்கன் ஆர் எக் இருந்தா போதும். எங்கள் உணவு இஸ் ஓவர். பட் யூ பீப்பிள் ரைஸ் போட்டு சாம்பார், நெய், வத்த குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அவியல், அப்பளம், ஊறுகாய். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஜீரணமாக வெற்றிலை தாம்பூலம். Your Tamil Nadu is really great. மிஸ்டர் அக்னியூ, எங்கள் தமிழகத்திற்கு என்று எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் உணவு முறைகளை மட்டுமே முக்கியமாக பார்க்கிறீர்கள். ஆனாலும் எங்கள் உணவு முறையில் ஓர் ஒழுங்குமுறை இருக்கிறது. மொத்தத்தில் எங்கள் தமிழகத்தின் உணவு என்பது நாவின் ருசிக்காக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செய்யப்படுகிறது. I like that. But
நீங்கள் கொடுப்பதை நான் சாப்பிடுவது போல் நீங்கள் எங்கள் கூட வந்து சாப்பிடுவதில்லை. நான் எப்படி உங்கள் உணவை சாப்பிட முடியும்? மாமிசம் கலக்காத உணவுகளே அதில் இல்லையே. நோ 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 மிஸ்டர் ஐயர், எங்களை மாதிரி கோட் சூட் எல்லாம் போடுகிறீர்கள், பட் எங்கள் சாப்பாடு மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். என்னதான் உடம்புக்கு மேலே போட்டிருக்கிற உடை உங்கள் நாகரிகப்படி இருந்தாலும் உடம்புக்கு உள்ளே போகும் உணவு எங்கள் முறைப்படிதானே இருக்க வேண்டும். தோற்றத்தை மாற்றிக்கொண்டாலும் நான் ஒரு தமிழன் என்பதை மாற்றிவிட முடியுமா? அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். டோன்ட் வரி மிஸ்டர் ஐயர், நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். காரணம் வாட்? ஓகே ஓகே யா மிஸ்டர் ஐயர், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. ஐ ஹேவ் டு கோ. சரி, நானும் புறப்படுகிறேன். தட்ஸ் குட். இந்தாருங்கள். தேங்க்யூ. எஸ்கம். வருகிறேன் துரை. ஓகே. துரை, அந்த வெள்ளை ஐயரை ஏன் இங்கே சேர்த்து வைத்துக் கொள்கிறீர்கள்? He is a gentleman, nice man. அவரை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை, அதனால்தான் இப்படி பேசுகிறீர்கள். அவர் பட்டமங்கலத்திலும் இருப்பார், பாகனேரியிலும் இருப்பார். அங்கெல்லாம் சென்று விட்டு இங்கு வந்து உங்களோடு உறவாடிக் கொண்டிருப்பார். தெரியும் முழங்காப்புலி, எனக்கு தெரியும். அந்த வெள்ளையாயர் எங்கே இருந்தாலும் சேஃபாக இருப்பார். அவர் எங்கெங்கே போவார், என்னென்ன செய்வார், எல்லாம் எனக்கு தெரியும். பிறகும் ஏன் அவருடன் பழகுகிறேன் என்று கேட்கிறீர்களா? நமக்கு இப்படி ஒரு ஆள் தேவை. அதை விட நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல். துரை, உமக்கு ஒரு பெரிய ஆபத்து உருவாகிறது. ஆபத்தா? எனக்கா? இது சிரிக்கக்கூடிய விஷயமில்லை அக்னிதுரை, மிகவும் ஆழமாக சிந்தித்து ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டிய விஷயம். முதலில் விஷயத்தை சொல்லு மேன். எல்லா அம்பலக்காரர்களும் ஒரு இடத்தில் ஒரே நாளில் ஒன்றாக சேரப்போகிறார்கள். பரிவட்ட விழா என்பதை காரணமாக்கி அம்பலக்காரர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேரப்போவது எங்கே தெரியுமா? பாகனேரியில். துரை, என் மேல் ஆச்சரியப்படுகிறாய்? அம்பலக்காரர்கள் எல்லோரையும் அழைத்திருப்பது வாளுக்கு வேலை, சரிதானே? இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு முன்னமே தெரியுமா? நன்றாக தெரியும். இந்த அக்னியும் இங்கே ஒரு ரூமில் இருந்தாலும் எங்கெங்கே என்னென்ன நடக்குது என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த அக்னியு கண்ணிலிருந்து எந்த விஷயமும் தப்பிக்க முடியாது. பலே, இப்போது சொல்லுங்கள் துரை, அத்தனை பேரும் மொத்தமாக ஒன்று சேரப் போகிறார்களே, அதற்கு நாம் இடம் தரலாமா? அவசரப்பட வேண்டாம் முழங்காப்புலி. அவர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேரட்டும். அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கிறது, யார் யார் வருகிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள எனக்கு நம்பிக்கையான ஒரு ஒற்றனை நான் அங்கே அனுப்பியிருக்கிறேன். அவன் மூலமாக எனக்கு அவ்வப்போது மெசேஜ் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இதற்கு மேலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடக்க விடலாமா? நடக்கட்டும். அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் பாகனேரியில் பரிவட்டம் கட்டட்டும். அதற்கு பிறகு இந்த அக்னியு என்ன செய்ய போகிறான் என்பதை பொறுத்திருந்து பார். சின்னம்மா, என்ன பாட்டியம்மா? நீங்க துவைக்க போட்ட உங்க துணியில ஒரு பொருள் இருந்துச்சு. அது உங்களோட தான் இருக்க வாய்ப்பில்ல. பெரியம்மாட்ட கொடுக்கலான்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுக்கலான்னு வந்தம்மா. என்ன பொருள்? என்ன சின்னம்மா சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, இது என்னுடையதுதான், கொடுங்கள். ஏன் சின்னம்மா, இந்த ஆம்பளை பிள்ளைங்க தான் தான் பெரிய வீரன்னு காட்டிக்கிறதுக்காக இந்த புலிப்பல்ல கழுத்துல போட்டுட்டு திரிவாங்க. ஏன் இதை பெண்கள் அணிய கூடாதா? வீரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான் சொந்தமா என்ன? பெண்களுக்கும் வீரம் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வகையில்தான் நான் இந்த புலிப்பல்லை அணிந்திருக்கிறேன். ஏன் சின்னம்மா,
நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து பல வருஷம் ஆகுதே, இது வரைக்கும் இத உங்க கழுத்துல பார்த்தது இல்லையே. திடீர்னு எப்ப இத போட ஆரம்பிச்சீங்க? ஆண்கள் தங்களுடைய வீரம் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் பார்வையில் படும்படி இதை அணிந்திருப்பார்கள். ஆனால் என் போன்ற பெண்கள் எங்கள் வீரத்தை மனதிற்குள் வைப்பதற்காக மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் அணிந்திருப்போம். அதனால் நீங்கள் இதை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது. பெரியம்மா உங்களை ஆம்பளை மாதிரி தான் வளர்த்திருக்காங்க. சரி சின்னம்மா, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ம். வழிபோக்கா, நீ யார், எப்படி வந்தாய் என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. ஏதோ ஆபத்து நேரத்தில் வந்தாய், காப்பாற்றினாய், சென்று விட்டாய். ஆனால் நமக்குள் ஏற்பட்ட அந்த உறவு மீண்டும் தொடர வேண்டும் என்பதால்தான் உனது வீரத்திற்கு அடையாளமான இந்த புலிப்பல் நம் அன்பின் அடையாளமாக என்னிடம் வந்துவிட்டதா? நீ யார் வழிபோக்கா? எங்கே இருக்கிறாய்? இங்குதான் இருக்கிறேன். ஆ?